ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டிய 20 விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, பட்டா சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லேண்டு ஓனரோட பேர் பட்டாவில் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் டைட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓனர்ஷிப் ஹிஸ்ட்ரி க்ளீனாக இருக்கணும். லீகல் டிஸ்பியூட் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். மூணாவது, ஒரு ஈசி எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாவது அந்த லேண்டுக்கு மேலே கடன் இருக்கா இல்லை கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இதை ஒரு குறைஞ்சது 13 வருஷத்துக்காவது ஈசி எடுத்து வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடிசிபி சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேஅவுட்னா தான் அது சேஃபான லேண்டு. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற இடம் அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை ரெசிடென்ஷியல் லேண்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி அதில் நம்ம வீடு கட்ட முடியாது. ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன், நீங்கள் வாங்குகிற லேண்டோட லொக்கேஷனில் ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த ஏரியாவில் டெவலப் ஆகுமா, ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு ஆக்சஸ் இருக்கா. லீகல் ஆக்சஸ் இல்லைன்னா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே நம்பர் வெரிஃபை பண்ணணும். ஆக்சுவல் லேண்டோட லொக்கேஷனும் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதும் மேட்ச் ஆகணும். ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கம்பி, ஃபென்சிங் எல்லாம் சரியாக இருக்கணும். பத்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். போர்வெல், வாட்டர் சோர்ஸ் இதெல்லாம் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. 11வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் நியர்பை ஏதாவது இபி லைன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 12வது விஷயம், ஃப்ளட் ஜோனில் இல்லையா உங்கள் லேண்டு அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மழை காலத்தில் தண்ணி தேங்கி நிற்குமா அப்படின்னு விசாரிச்சுக்கோங்க. 13வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லாயர்கிட்ட வெரிஃபை பண்ணுறது மஸ்ட்டு. 14வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை டெவலப்மெண்ட், அப்பார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பக்கத்தில் வரப்போகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 15வது விஷயம் என்னென்னா, பேங்க் லோன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வாங்க போகிற லேண்டுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா ரிஸ்க்கு இருக்கலாம். 16வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் ஜென்யூனாக இருக்காங்களா. புரோக்கரை மட்டும் நம்பாதீங்க, ஓனரையும் மீட் பண்ணுங்கள். 17வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ப்ரூஃப் வெரிஃபை. ஓனரோட ஐடி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். 18வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேஸு, சவுத் ஃபேஸு இதெல்லாம் நீங்கள் வாஸ்து கன்சிடர் பண்ணுறவங்களா இருந்தால் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். 19வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுங்கள். ஓவர் ப்ரைஸ் நீங்கள் கொடுக்காதீங்க. நியர்பை லேண்டெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 20வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் ஸ்பெல்லிங்கு, அளவு எல்லாமே ஒரு வாட்டி ஃபைனல் செக் பண்ணிக்கோங்க. லேண்ட் வாங்கிறதுன்றது எல்லாரோட ஒரு ட்ரீம் தான். ஆனால் சரியாக வாங்கினாதான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இந்த 20 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். சேஃபாக வாங்குங்க. நம்ம வீட்டு செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மணிபடி.